இன்னொரு முக்கியமான கருத்தும் சொல்லிடுறேன். இந்த அதிபர்னு சொல்றோம் ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. இந்த நாடு இருப்பது உண்மை. சட்ட ரீதியாக அதற்கு ஆன்மீக தலைவன், எக்லிசியாஸ்டிக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் ஹெட், அது நான் தான், அதுவும் உண்மை. ஆனா இந்த நீங்க சொல்ற இந்த அதிபர்ன்ற வார்த்தையெல்லாம் என்னால பொருத்தியே பார்த்து கொள்ள முடியலைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எப்படி இதை பார்க்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த அதிபர், முதல்வர், பிரதமர், இந்த பதவிங்கெல்லாம் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற பதவிங்கய்யா. ஒரு 10 மனுஷருங்க ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நீ அதிபர் அப்படின்னு சொன்னா அவங்க அதிபர். அந்த 10 மனிதர்கள் நாளைக்கே வேணான்னு சொல்லிட்டா அவங்க அதிபர் இல்லை. அவ்வளவுதாங்க. மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கின்ற எந்த பதவியும் நாளைக்கே அந்த மனிதர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியும். அது இல்லாமல் போகடித்து விட முடியும். மனிதர்களால் வருகின்ற எந்த பதவியும் எனக்கு பெருமையாக நான் நினைக்கவில்லை. அதை நான் செரிஷ் பண்ணல. அதை நான் என்னுடைய பலமாகவோ என்னுடைய ஐடென்டிட்டியாவோ நான் கருதவே இல்லைங்கய்யா. பரமசிவ பரம்பொருள் எனக்கு அருளி இருக்கும் பரமாத்வைத பதவி, பரமசிவத்துவ பதம், அந்த பதவியைத்தான் நான் என்னுடைய ஐடென்டிட்டியாக, என்னுடைய உயிராக, என்னுடைய உயிர்ப்பாக, நானாக, என் பெருமையாக கருதுகின்றேன். அதை தான் நான் செலிப்ரேட் பண்றேங்க. அதை தான் நான் என்ஜாய் பண்றேன். அதை தான் நான் செரிஷ் பண்றேன். அதை தான் நான் செலிப்ரேட் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை பத்தி எதை செலிப்ரேட் பண்றீங்களோ, செரிஷ் பண்றீங்களோ, அதை தான் நீங்க உண்மைன்னு உணர்வீங்க. நான் இதை தான் செரிஷ் பண்றேன், நான் அதை தான் செலிப்ரேட் பண்றேன், நான் அதை தான் என்ஜாய் பண்றேன். பரமசிவத்துவத்தை, பரமசிவ பரம்பொருள் எனக்குள் இருந்து வெளிப்படுகின்றார். அவரே என் உயிரை விடவும் பலமான உயிர்ப்பாக அவர் எனக்குள் இருக்கின்றார் அப்படிங்கிற இந்த அனுபூதி, அவருடைய உயிர்ப்பின் பலத்தின் முன் என் உயிர்ப்பு அவருடைய உயிர்ப்புக்குள் கலந்து விட்டது. இந்த பதவி, இந்த பலம், இந்த பரமசிவத்துவ பலம், பரமசிவத்துவ பதவி, இந்த பதவியைத்தான் நான் என்னுடையது, நான் என்று நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால இதுவும் திரும்பவும் அதே பிரச்சனை தாங்கய்யா. நீங்க எது பெருமைன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் எனக்கு பொருத்தி கூட என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. நான் அதை என்னுடைய பெருமைன்னு என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க மாயினும் கற்பனைனும் அதை உங்களால பொருத்தி கூட பார்த்து கொள்ள முடியவில்லை. அதனால நான் முதலியே சொன்ன மாதிரி என்னுடைய தேசத்தை கற்பனை தேசம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க உலகத்தையே மாய உலகம்னு நான் நினைக்கிறேன். அதாவது அதிபர், இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பெருமைன்னு நீங்க நினைக்கிறீங்கயா. அதாவது இகழ்வதற்காக சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல புகழ்வதற்காக சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல பொறாமையால சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல நான் கிளைம் பண்ணிக்கிறேன் ஆனா அது பொய்ன்னு சொல்லணும்ன்றதுக்காக சொல்றதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியாக சொன்னாலும் மனிதர்களால் கொடுக்கப்படுகின்ற எல்லா டைட்டில்ஸுமே மாயைங்க. அது வரும், நாளைக்கு போயிருங்கய்யா. 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த 10 பேர் நாளைக்கு நீ தலைவன் இல்லப்பான்னு சொன்னா போயிரும், அவ்வளவுதான். மனிதர்களால் வருகின்றதும் மனிதர்களாலே செல்லுவதும் அதுதான் உண்மையில மாயைங்கய்யா. அதை தாண்டி இந்த உடலே இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்மை விட்டு போகாமல் இருப்பது பரமசிவ பதம். பெருமான் அதை எனக்கு கொடுத்திருக்காருங்க.
என்னுடைய பெருமையாக நான் அதைத்தான் கருதுகிறேன். அதனாலதான் எங்க கைலாச எம்பளமே பாருங்க, அவருடைய காலடியில, அவர் மேல இருக்க, அவர் கால்ல நான் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. பரமசிவ பதம் தான் என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். If you found this video entertaining, entraining and enlightening, Take a moment to like, share and subscribe. and don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.